அத்தியாயம் 11. செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி. விஸ்காம் எடிட்டிங் லேப் ஏசி குளிர்ச்சியோடு, சிஸ்டம்களின் லேசான ஹம்மிங் சத்தத்தோடு அமைதியாக இருந்தது. புரொஃபசர் சொன்னபடி, ப்ராஜெக்ட் டீம் 5இன் முதல் ஆலோசனைக் கூட்டம் அங்கேதான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆதவனும் கார்த்திக்கும் லேப் கம்ப்யூட்டர் சாய்வு நாற்காலியில் சுழன்றபடி அமர்ந்திருந்தனர். பி செக்ஷனில் இருந்து வந்திருந்த ஹரிஷ் மற்றும் ரம்யா என்ற 2 மாணவர்களும் அமைதியாக ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தனர். டைம் 10:05 ஆகுதுடா கார்த்தி, இன்னும் அந்த சண்டைக்கோழி வரல. கிளாஸ் லீடர்னு கெத்து காட்டுவா, ஆனா ஃபர்ஸ்ட் மீட்டிங்குக்கே லேட்டு என்று ஆதவன் தன் வாட்சை பார்த்துக் கொண்டே நக்கல் அடித்தான். யார பார்த்து லேட்டுன்னு சொல்றீங்க மிஸ்டர் ஆதவன்? லேப் கதவை திறந்து கொண்டு கையில் ஒரு பெரிய ஸ்பைரல் நோட்புக், கலர் பேனாக்கள் மற்றும் லேப்டாப்போடு கம்பீரமாக உள்ளே நுழைந்தாள் நிலா. அவளுக்கு பின்னாடியே சுவாதியும் பிரவீனும் சும்மா வேடிக்கை பார்க்க லேபிற்குள் வந்தனர். ஹலோ மேடம், 10 மணிக்கு மீட்டிங். இப்போ டைம் 10 மணி 5 நிமிஷம். 5 நிமிஷம் லேட் என்றான் ஆதவன். நான் லேட்டா வரல. புரொஃபசர் கிட்ட ப்ராஜெக்ட் பெர்மிஷன் லெட்டர்ல சைன் வாங்கிட்டு வரதுனால தான் 5 நிமிஷம் ஆச்சு. ஒரு அசிஸ்டன்ட் சிஆரா நீ போய் வாங்க வேண்டிய சைன மெயின் சிஆர் நான் தான் வாங்கிட்டு வர்றேன். இதுல சீன் வேற என்று நிலா தன் நோட்புக்க டேபிளில் டாக் என்று வைத்தாள். ரம்யாவும் ஹரிஷும் மெதுவாகப் பின்னாடி நகர்ந்தனர். அப்பாடா, இவங்க இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா என்று பிரவீன் கார்த்திக்கின் காதில் முணுமுணுத்தான். சரி, சண்டையை அப்புறம் வச்சுப்போம். முதல்ல ப்ராஜெக்ட் டாபிக் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று நிலா லேப்டாப்பை ஆன் செய்தாள். நம்ம டாக்குமெண்டரி தலைப்பு சென்னையின் மறைக்கப்பட்ட பக்கங்கள். நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். சென்னையோட பழமையான லைப்ரரிஸ் மற்றும் பிரிட்டிஷ் காலத்து ஆர்க்கிடெக்சர் பத்தி எடுக்கலாம். இது ரொம்ப கிளாசிக்கா இருக்கும், மார்க்கும் அள்ளும். ஆதவன் உடனே நாற்காலியை முன்னோக்கி நகர்த்தி உதட்டைச் சுளித்தான். நூலகமா, கட்டிடக்கலையா? ஏய் சண்டைக்கோழி, நாம எடுக்கப் போறது விஸ்காம் டாக்குமெண்ட்ரி, ஏதோ ஹிஸ்டரி சேனல் ப்ரோக்ராம் இல்ல. இதையெல்லாம் தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ணா எடிட்டிங் லேப் ஏசி காத்துக்கு பசங்க எல்லாரும் நல்லா தூங்குவாங்க. அப்போ உனக்கு என்னதான் வேணுமா? நிலா கைகளை கட்டிக்கொண்டு முறைத்தாள். டாக்குமெண்டரினா ஒரு விறுவிறுப்பு இருக்கணும். சென்னையின் கூவம் நதி, ஒரு சாபத்தின் கதை, அல்லது இரவு நேரத்து சென்னை, பிளாட்பாரத்தில் வாழும் மனிதர்கள், இப்படி யதார்த்தமான மக்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தை எடுக்கணும். அப்போதான் கேமராவில விசுவல்ஸ் சும்மா அனல் பறக்கும் என்று ஆதவன் தன் ஐடியாவைச் சொன்னான். கூவம் நதியா? அங்க போய் கேமராவை வச்சா நாற்றத்திலேயே பாதிப்பேர் ஓடிடுவாங்க. உனக்கு எப்பவுமே இப்படித்தான் லோக்கலா யோசிக்கத் தோணும் என்றாள் நிலா. லோக்கல் இல்ல மேடம், இதுக்கு பேர்தான் ரியலிசம். உன்ன மாதிரி ஏசியில உட்காந்து புக்கு படிக்கிறவங்களுக்கு இது புரியாது. டேய், என்ன பார்த்து ஏசி ரூம்னு சொல்றியா? எனக்கு சென்னைய பத்தி உன்னை விட நல்லா தெரியும். தெரியும் தெரியும், ஸ்பெல்லிங் கூட தெரியும். ஆதவன் சிரிக்க கார்த்திக்கும் பிரவீனும் சேர்ந்து சிரித்தனர். நிலாவுக்கு கோபம் வந்து, ஹரிஷ், ரம்யா, நீங்க சொல்லுங்க, யார் ஐடியா நல்லா இருக்கு என்று பி செக்ஷன் பசங்களிடம் நியாயம் கேட்டாள். அவர்கள் இருவரோ, ஆகா, எங்களை இந்த சண்டையில இழுக்காதீங்கப்பா. நீங்க 2 பேரும் எலெக்ஷன்ல மோதுனவங்க. நீங்க எதை முடிவு பண்ணினாலும் நாங்க ஓகே சொல்லிடுறோம் என்று கும்பிடு போட்டனர். சுவாதி மெதுவாக நடுவில் வந்தாள். நிலா, ஆதவன், 2 பேர் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. ஆனா நாம முதல்ல இந்த ப்ராஜெக்ட வழிநடத்தப் போறது யாருன்னு முடிவு பண்ணணும். ஒரு டீமுக்கு ஒரு லீடர் அல்லது டைரக்டர் வேணும்ல, அத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க என்று ஒரு புதிய கொக்கியை போட்டாள். அவ்வளவுதான். லேபில் இருந்த ஏசி குளிரையும் மீறி அங்கே ஒரு புதிய வெப்பம் பரவியது. இந்த டீமோட டைரக்டர் நான்தான் என்று ஆதவனும் நிலாவும் ஒரே நேரத்தில் கையை தூக்கிக் கத்தினர். இருவரும் மீண்டும் நேருக்கு நேர் சிங்கம் மாதிரி உற்றுப் பார்த்துக் கொள்ள லேப் கதவுக்குப் பின்னாலிருந்து அடுத்த அத்தியாயத்திற்கான சண்டைக்கான மணி அடித்தது. அத்தியாயம் 12. இந்த டீமோட டைரக்டர் நான் தான். 2 பேரும் ஒரே நேரத்துல கத்தன சத்தத்துல பக்கத்து கிளாஸ்ல இருந்தவங்க கூட ஒரு நிமிஷம் எட்டி பார்த்தாங்க. நிலா டேபிளை தட்டி
ஹலோ மிஸ்டர் ஆதவன், நான் தான் இந்த கிளாஸோட மெயின் சிஆர். அந்த முறைப்படி இந்த ப்ராஜெக்ட் டீமுக்கும் நான் தான் கேப்டன், நான் தான் டைரக்டர். நீ எனக்கு அசிஸ்டன்ட் தான் தன் லீடர்ஷிப் கெத்தை காட்டினான். ஆதவன் சாய்வு நாற்காலியிலிருந்து அப்படியே ஸ்டைலா எந்திரிச்சான். ஏய் சண்டை கோழி, காலேஜ் எலெக்ஷன் வேற, விஸ்காம் ப்ராஜெக்ட் வேற, டைரக்ஷன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? கேமரா ஆங்கிள்ஸ், லைட்டிங், ஃப்ரேமிங், எடிட்டிங் கட்ஸ்னு எல்லாமே தெரிஞ்சவன் தான் டைரக்டர் ஆக முடியும். நீ வெறும் பேப்பர்ல கதை எழுதுற ரைட்டர். ஒரு ரைட்டர் எப்படி டைரக்டர் ஆக முடியும்? ஸோ நான் தான் இந்த ஆவண படத்தோட டைரக்டர். கட்டை விரலை தன் நெஞ்சில தட்டி மாசா பேசினான். என்னது, ரைட்டர்னா அவ்வளோ இளக்காரமா? நல்ல ஸ்கிரிப்ட் இல்லைன்னா உன்னோட கேமராவில் வெறும் வெட்டி விசுவல்ஸ் தான் இருக்கும். ஒரு படத்தோட முதுகெலும்பே ரைட்டர் தான்டா. நிலா டா போட்டே கீறினாள். ஏய், மறுபடியும் டா போடுற? முதுகெலும்பு மட்டும் இருந்தா போதாது செல்லம். அதுக்கு சதையும் ரத்தமும் கொடுத்து ஸ்கிரீன்ல கொண்டு வர்ற மூளை டைரக்டர் கிட்ட தான் இருக்கு. இவங்க சண்டை முத்திக்கிட்டே போக பி செக்ஷன் ஹரிஷும் ரம்யாவும் மெதுவா லேப் கதவை திறந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. பிரவீன் அங்க இருந்த சுழல் நாற்காலியில உட்கார்ந்து ரேஸ் படம் பார்க்கிற மாதிரி சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருந்தான். கார்த்திக் நிலைமையை சமாளிக்க, டேய் ஆதவா, நிலா, 2 பேரும் சண்டை போடாதீங்கப்பா. பேசாம நம்ம கிரிக்கெட் பாணியில டாஸ் போட்டு பார்த்துடலாமா? பூவா தலையா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டைரக்டர். ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்தான். நோ சான்ஸ். என் திறமையை முடிவு பண்ண இந்த 1 ரூபாய் காயினுக்கு தகுதி இல்லை நிலா மறுத்துட்டான். ஆமா, எனக்கும் இந்த லக் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. திறமையில பார்த்துப்போம்னு ஆதவனும் சொன்னான். அப்போ அங்க இருந்த சுவாதி மெதுவா ஒரு ஐடியா கொடுத்தா. உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற இந்த சண்டைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் டாபிக் சென்னையின் மறைக்கப்பட்ட பக்கங்கள் தானே. நீங்க 2 பேரும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள தனித்தனியா ஒரு 1 லைன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க. நாளைக்கு காலையில அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் முன்னாடி பிட்ச் பண்ணுங்க. யாருடைய ஸ்கிரிப்ட்ல விசுவல்ஸும் கதையும் மாசா இருக்கோ அவங்க தான் டைரக்டர். ஓகேவா? ஆதவனும் நிலாவும் ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சு பார்த்தாங்க. எனக்கு ஓகே. நாளைக்கு காலையில இவளோட புக் புழு ஐடியாவை என் சினிமாட்டிக் ஸ்கிரிப்ட் வச்சு காலி பண்றேன் என்றான் ஆதவன் சவாலாக. நானும் ரெடி. நாளைக்கு உன்னோட லோக்கல் ஐடியாவை என் கிளாசிக் ஸ்கிரிப்ட் வச்சு தூக்க போறேன் என்று நிலாவும் சிலைக்காமல் சவால் விட்டாள். அன்னைக்கு நைட்டு ஆதவன் ரூம்ல தூங்காம லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து சென்னை பத்தின ஆவணப்படங்களை தேடி தேடி நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தான். இவகிட்ட மட்டும் தோத்துடக்கூடாதுடா கார்த்தி, கண்ணு முழிச்சு ஸ்கிரிப்ட் எழுதினான். அதே நேரத்துல நிலாவும் அவ வீட்டுல தூங்காம சென்னை டைரியில இருக்கிற வரலாற்று பக்கங்களை புரட்டி உணர்வு பூர்வமான வசனங்களோட ஒரு மாஸ் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாள். 2 பேருமே ஜெயிக்கணும்னு வெறியோட இருந்தாங்க. ஆனா அந்த வெறிக்குள்ள அவங்களுக்கே தெரியாம அடுத்தவங்க மேல ஒரு பெரிய மரியாதையும் அவங்களோட திறமை மேல ஒரு எதிர்பார்ப்பும் வளர ஆரம்பிச்சிருந்தது. நாளைக்கு காலையில நடக்க போற அந்த ஸ்கிரிப்ட் வாரில் ஜெயிக்க போறது யாரு? டைரக்டர் சீட் யாருக்கு கிடைக்க போகுது? அத்தியாயம் 13. ஸ்கிரிப்ட் போட்டிக்கு நடுவுல சென்னை பத்தின இன்னும் சில பழைய வரலாற்று தகவல்களும் புகைப்படங்களும் தேவைப்பட்டதால ஆதவனும் நிலாவும் தனித்தனியா காலேஜ் லைப்ரரிக்குள்ள நுழைஞ்சாங்க. காலேஜ் லைப்ரரி செம பெருசு. வரிசையா மர அலமாரிகள்ல ஆயிரக்கணக்கான புக்குங்க அடுக்கப்பட்டிருக்க. அங்க நிலவின அந்த நிசப்தமே ஒரு தனி அமைதியை தந்தது. உள்ளே நுழைஞ்ச ஆதவன் சென்னை வரலாறு சம்பந்தப்பட்ட புக்குங்க எந்த ரோல இருக்குன்னு தேடி நடந்தான். அதே நேரத்துல நிலாவும் கையில ஒரு டைரியோட அதே வரலாற்று புத்தகங்கள் இருக்கிற ஏரியாவுக்குள்ள வந்தா. தற்செயலா 2 பேரும்
ஒரே புரோகிராம்ல மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த புத்தக அலமாரிக்கு முன்னாடி நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டாங்க. "ஹேய்! நீ இங்கேயும் வந்துட்டியா? என் ஸ்கிரிப்ட் ஐடியாவ திருடப் பார்க்கிறியா?" நிலா குரலை தாழ்த்தி, ஆனா கோபமா கேட்டாள். "ஹலோ சண்டைக்கோழி, லைப்ரரி என்ன உங்க வீட்டு சொத்தா? நானும் ரெஃபரன்ஸ் எடுக்கத்தான் வந்தேன்." "ஆமா, லைப்ரரியில சத்தமா பேசக்கூடாது. சைலன்ஸ் ப்ளீஸ்" என்று ஆதவன் உதட்டில் விரல் வைத்து அவளையே வாரினான். நிலா பதிலுக்கு முறைச்சுக்கிட்டே அலமாரியோட மேல் தட்டிலிருந்த ஒரு தடிமனான பழைய புத்தகத்தை தேடினாள். அதுதான் மெட்ராஸ் டிஸ்கவர்ட் புக்கு. ஆனா, அவளோட உயரத்துக்கு அந்த புத்தகம் கைக்கு எட்டாம கொஞ்சம் மேல இருந்தது. நிலா கால் கட்டை விரலை தூக்கி எட்டி எட்டி பறிக்க முயன்றாள். அவள் கஷ்டப்படுவதை பார்த்த ஆதவன் மனசுக்குள்ள லேசா சிரிச்சுக்கிட்டான். மெதுவாக அவளுக்கு பின்னாடி வந்து நின்றான். அவனோட உயரத்துக்கு அந்த புஸ்தகம் ரொம்ப சுலபமா எட்டிடுச்சு. நிலா எட்டி பிடிக்கப் போன அதே வினாடி ஆதவனும் தன் கையை மேலே நீட்டி அந்த புத்தகத்தை பற்றினான். இருவரின் கைகளும் அந்த புத்தகத்தின் மீது ஒன்றாகப்பட்டது. நிலா சட்டென்று பின்னால் திரும்பினாள். ஆதவன் அவளுக்கு ரொம்ப நெருக்கமாக அவளது முகத்திற்கு நேரே நின்று புத்தகத்தை அலமாரியிலிருந்து எடுத்திருந்தான். இருவரின் மூச்சுக்காற்றும் உரசும் அளவுக்கு நெருக்கம். லைப்ரரியின் அந்த அமைதியில் இருவரின் இதயத் துடிப்பும் லேசாக கேட்டது போல ஒரு மாயத் தருணம். ஆதவனின் கண்கள் அவளது திகைத்த கண்களை உற்று பார்த்தது. நிலாவுக்கும் அந்த வினாடி மூச்சே நின்றுவிட்டது போலிருந்தது. எப்பவுமே சண்டை போடுற அந்த குறும்புக்கார கண்ணுக்குள் இவ்வளவு ஆழமான ஒரு அமைதியா என்று அவள் வியந்தாள். சட்டென்று நிலா தன் கையை விலக்கிக் கொண்டு ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். "போ, புத்தகத்தை குடு, நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன்" என்று மெதுவான குரலில் தடுமாறினாள். ஆதவன் அந்த புத்தகத்தை அவளிடம் நீட்டினான். "இந்தா, ஆனா இத படிச்சுட்டு நாளைக்கு என் ஸ்கிரிப்ட விட பெஸ்ட்டா பிட்ச் பண்ணணும். அப்பதான் இந்த ஆதவனுக்கு போட்டி போடுறதே ஒரு கெத்தா இருக்கும்" என்று அவளது தடுமாற்றத்தை மாற்றும் விதமாக பழையபடி குறும்போடு பேசினான். புத்தகத்தை வாங்கிக் கொண்ட நிலா, "நாளைக்கு பார், டைரக்ஷன் சீட் எனக்குத்தான்" என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று ரீடிங் ஹால் நோக்கி நகர்ந்தாள். அவள் நடக்கும்போது அவளது இதயம் இன்னும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஆதவன் அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அவளது அந்த தடுமாற்றமும் நெருக்கமும் அவனுக்குள்ளும் ஒரு புதுவிதமான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. "என்னடா இது, சண்டைக்கோழிய பார்த்தா இப்போதெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ பண்ணுதே" என்று தன் தலையிலேயே தட்டிக்கொண்டு நகர்ந்தான். மறுநாள் காலை ஃப்ரெண்ட்ஸ் கேங் முன்னாடி ஸ்கிரிப்ட் பிட்சிங் நடந்தது. ஆதவனும் நிலாவும் தங்களது கதைகளைச் சொன்னார்கள். ஆச்சரியப்படும் விதமாக நிலாவின் வரலாற்று பின்னணியும் ஆதவனின் யதார்த்தமான விசுவல் ஆங்கிலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தால் மட்டுமே அந்த ஆவணப்படம் முழுமையடையும் என்று பிரவீனும் சுவாதியும் தீர்ப்பு எழுதினர். "மச்சான்ஸ், நீங்க 2 பேரும் தனித்தனியா டைரக்ட் பண்ண வேண்டாம். கோ டைரக்டர்ஸ் ஆவே வேலை செய்யுங்க. ஸ்கிரிப்ட் நிலா, கேமரா ஆதவன். இதுதான் நம்ம டீம் பிளான்" என்று பிரவீன் இறுதி முடிவு எடுத்தான். வேறு வழி இல்லாமல் இருவரும் அதை ஏற்றுக்கொண்டனர். ப்ராஜெக்டுக்கான அந்த கூட்டுப் பயணம் அங்கேயே முறைப்படி கையெழுத்தானது. அத்தியாயம் 14. கோ டைரக்டர்ஸ் என்ற அந்த புது பதவியோடு ஆதவனும் நிலாவும் தங்களது முதல் அவுட்டோர் ஷூட்டிங்கிற்கு தயாரானார்கள். சென்னையின் மிக பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஜார்ஜ் டவுன் மற்றும் மயிலாப்பூர் பகுதிகளில்தான் அன்றைய ஷூட்டிங் பிளான் செய்யப்பட்டிருந்தது. அன்று அதிகாலை 6 மணி. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் சூரியன் மெதுவாக உதித்துக் கொண்டிருக்க, நம்ம கேங் மொத்தமாக அங்கே கூடினர். ஆதவன் கையில் சோனி கேமராவோடு, தோளில் ட்ரைபாடை மாட்டிக்கொண்டு
பக்கா சினிமாட்டிக் போட்டோகிராஃபர் மாதிரி கெத்தாக நின்றிருந்தான். நிலா கையில் ஸ்கிரிப்ட் பேப்பரோடு இன்னைக்கு எப்படியும் 5 சீனாவது எடுத்து முடிச்சாகணும் என்று ஆர்டர் போட்டுக் கொண்டிருந்தாள். டேய் பிரவீன், கார்த்தி, நீங்க 2 பேரும் இன்னைக்கு அசிஸ்டன்ட் கேமராமேன். லைட்டிங் ரிஃப்ளெக்டரை கரெக்ட்டா பிடிக்கணும், புரியுதா? என்று ஆதவன் வேலைகளை பிரித்துக் கொடுத்தான். மச்சான் ஆதவா, காலையில சாப்பாடு கூட சாப்பிடாம ரிஃப்ளெக்டர் தூக்க சொல்றியேடா, நியாயமா? என்று கார்த்திக் வயித்தை கட்டிக்கொண்டு அழுதான். டேய் கார்த்தி, ஷூட்டிங் ஸ்பாட்ல சாப்பாடெல்லாம் பார்க்க கூடாதுடா, விசுவல்ஸ் தான் முக்கியம், வா கிளம்பலாம் என்று ஆதவன் நிலாவை பார்த்து, என்ன சண்டை கோழி, வண்டி ரெடியா, கிளம்பலாமா என்றான். ரம்யாவும் ஹரிஷும் வராததால் இந்த அவுட்டோருக்கு கார்த்திக் ஓட்டிய மாருதி ஆம்னி காரில்தான் எல்லாரும் கிளம்பினார்கள். கார் மயிலாப்பூர் மாட வீதிகளுக்குள் நுழைந்தது. பழமையான வீடுகள், கோபுர வாசல்கள் என விசுவல் சும்மா அள்ளியது. ஆதவன் அந்த பழமையான வீட்டின் திண்ணையில ஒரு தாத்தா உட்கார்ந்திருக்கார் பாரு. சென்னை கலாச்சாரத்தை காட்ட அதை ஒரு ஒயிட் ஷாட் வை என்று நிலா காரை நிறுத்தச் சொல்லிவிட்டு ஓடினாள். ஆதவனும் கேமராவை ஆன் செய்து ஆங்கிள் பார்த்தான். சூப்பர் நிலா, பிரேம் செமையா இருக்கு, ஆனா லைட்டிங் பத்தல. கார்த்தி, அந்த ரிஃப்ளெக்டரை இப்படி திருப்படா என்று கேமராவுக்குள் மூழ்கினான். முதல் முறையாக இருவரும் சண்டை போடாமல் ஒரு ப்ரொஃபஷனல் சினிமா டீம் மாதிரி வேலை செய்வதை பார்த்து பிரவீனும் சுவாதியும் ஆச்சரியப்பட்டனர். நிலா ஸ்கிரிப்ட் சொல்ல, ஆதவன் அதை தன் கேமரா கண்ணால் அழகாக விசுவலைஸ் செய்தான். மதியம் 1 மணி ஆனது. ஜார்ஜ் டவுனின் குறுகலான தெருக்களில் வெயில் மண்டையை பிளந்தது. எனக்கு கை கால்லாம் வலிக்குதுடி என்று ரேவதி ஒரு நிழலில் உட்கார்ந்தாள். கார்த்திக் ஓடிப்போய் அவளுக்கு குடிக்க தண்ணீர் பாட்டிலை கொடுத்தான். நிலா தன் முகத்து வியர்வையை துடைத்து கொண்டே, ஆதவன், இன்னும் ஒரே ஒரு ஷாட் தான், அந்த பழமையான பிரிட்டிஷ் காலத்து பில்டிங் டாப் ஆங்கிள் வேணும், வா அந்த மாடிக்கு மேலே போய் எடுக்கலாம் என்று ஒரு பாழடைந்த பழைய கட்டிடத்தை காட்டினாள். ஏய் சண்டை கோழி, அந்த பில்டிங் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு, படிக்கட்டெல்லாம் பழசாயிருக்கு, வேண்டாம்பா என்றான் ஆதவன். விஸ்காம் டைரக்டர்னு சீன் போட்டியில ஒரு ஷாட்டுக்காக பயப்படுறியா? நீ வரலனா போ, நான் போய் மொபைல்லையே விசுவல்ஸ் எடுத்துக்கிறேன் என்று நிலா சவாலாக மேலே ஏறினாள். ஹேய் நில்லே, இந்த ஆதவன் பயந்தவன்னு வரலாற்றிலேயே கிடையாது என்று தன் கேமராவை தூக்கி கொண்டு அவளுக்கு பின்னாடியே ஓடினான் ஆதவன். பிரவீனும் கார்த்திக்கும் ரிஃப்ளெக்டரோடு கீழே காவலுக்கு நின்றனர். அந்த கட்டிடத்தின் மொட்டை மாடிக்கு இருவரும் வந்தனர். அங்கிருந்து பார்த்தால் பழைய சென்னையின் அழகு அப்பட்டமாக தெரிந்தது. வாவ், விசுவல் சும்மா வேற லெவல் ஆதவன் என்று நிலா வியந்து போனாள். ஆமாடி, பிரேமிங் அற்புதம் என்று ஆதவன் கேமராவை ட்ரைபாடில் மாட்டி லென்ஸை அட்ஜஸ்ட் செய்து ஷாட் எடுக்க ஆரம்பித்தான். ஷாட் எடுத்து முடித்துவிட்டு, ஓகே நிலா, சூப்பரா வந்திருக்கு, வா போகலாம் என்று ஆதவன் திரும்பிய அந்த வினாடி மாடிப்படிக்கட்டின் ஓரத்தில் இருந்த ஒரு பழைய மரப்பலகை நிலாவின் கால் பட்டுச் சரிந்தது. நிலை தடுமாறிய நிலா, ஆதவன் என்று பயத்தில் கத்தினாள். ஆதவன் தன் கேமராவை கூட பாராமல் கீழே போட்டுவிட்டு பாய்ந்து சென்று நிலாவின் கையை பற்றினான். அவளது இடுப்பை தன் பலமான கைகளால் தாங்கி அவளை தன் பக்கமாக இழுத்தான். அடுத்த வினாடி நிலா பயத்தில் ஆதவனின் நெஞ்சோடு ஒட்டிப்போய் அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டு நின்றாள். இருவரின் மூச்சும் வேகமாக ஓடியது. நிலா, நிலா, பயப்படாதே, நான் புடிச்சிட்டேன் என்று ஆதவனின் குரல் இம்முறை மிகவும் மென்மையாக அவளது காதருகில் ஒலித்தது. நிலா மெதுவாக கண்களை திறந்து அவனது முகத்தை பார்த்தாள். அவளது இதயம் பயத்தினால் மட்டுமன்றி அவனது இந்த அதீத நெருக்கத்தினாலும் சேர்த்து தாறுமாறாக துடித்தது. ஆதவனின் கண்களில்
அவளுக்கான அந்த பதற்றமும் அக்கறையும் அப்பட்டமாகத் தெரிந்தது. அத்தியாயம் 15. பாழடைந்த கட்டிடத்தில் நிலா விழப்போன அந்த தருணமும் ஆதவன் அவளை தாங்கி பிடித்ததும் இருவர் மனதிலும் ஒரு பெரிய ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. இருவரும் எதுவும் பேசாமல் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே மெதுவாக கீழே இறங்கி வந்தனர். டே ஆதவா, நிலா, என்னடா ஆச்சு? விசுவல்ஸ் எடுத்தாச்சா? வானம் ஒரு மாதிரி கறக்க ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரம் கிளம்பலாம் வா என்று கார்த்திக் ஆம்னி காரின் உள்ளே இருந்தபடி கத்தினான். ப்ராஜெக்ட் கலாட்டாக்கள்ல நேரம் போனதே தெரியல. இவங்க 4 பேரும் ஆம்னி காருக்குள்ள ஏறி உட்கார்ந்தாங்க. நிலா, சுவாதி, ரேவதி 3 பேரும் பின்னாடி சீட்லயும் ஆதவனும் கார்த்திக்கும் முன்னாடி சீட்லயும் உட்கார்ந்தாங்க. பிரவீன் மட்டும் மச்சான் சார், நான் பைக்ல வந்துடுறேன்னு கிளம்பிட்டான். கார் மயிலாப்பூரை தாண்டி கடற்கரை சாலைக்கு வரும்போது வானம் அப்படியே இருண்டுட்டு காத்து பலமா வீச ஆரம்பிச்சுது. அடுத்த சில வினாடிகள்ல சொட சொடன்னு பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஐயோ, மழை செமையா பெய்யுதேன்னு ரேவதி கத்துனாள். டே கார்த்தி, கார் வைப்பர் ஆன் பண்ணுடா, ஒண்ணுமே தெரியல நான் ஆதவன் பதறினான். ஆனா விதி விளையாட ஆம்னி காரோட வைப்பர் ஒண்ணுமே ஒர்க் ஆகல. அதுல கார்த்திக் ஓட்டுறதுனால கார் கண்ணாடியும் உள்ளே புகையாகி ரோடு சுத்தமா தெரியல. டே, கார் வைப்பர் ஒர்க் ஆகலடா, கார் ரோடுல போகவே முடியாது. பேசாம அந்த காஃபி ஷாப் முன்னாடி காரை நிறுத்திது, மழை விடட்டும் போலாம்னு ஆதவன் ஒரு கடையை காட்டினான். கார்த்திக் காரை ஒரு காஃபி ஷாப் முன்னாடி நிறுத்தினான். கார்த்தி, ரேவதி, சுவாதி, நீங்க எல்லாரும் கார்லயே இருங்க, நான் போய் காபி வாங்கிட்டு வர்றேன்னு ஆதவன் சொன்னான். நானும் வர்றேன்டா நிலா கார் கதவை திறந்துட்டு குதிச்சா. ஆதவன், ஏய் சண்டைக்கோழி, நில்லுடி, நனைஞ்சுடுவன்னு கத்தினான். ஆனா நிலா அதுக்குள்ள மழையில நனைய ஆரம்பிச்சிட்டா. ஆதவனும் தன் ஷர்ட்டை தலைக்கு மேல புடிச்சிட்டு அவ பின்னாடியே ஓடினான். ஆனா அந்த காஃபி ஷாப் க்ளோஸ் பண்ணி இருந்தது. போச்சு, கடை சாத்தி இருக்கேன்னு நிலா சொன்னாள். இப்போ மழை இன்னும் பலமா பெய்ய ஆரம்பிச்சுது. ஆம்னி கார் இவங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 20 அடி தூரத்துல இருந்தது. கார்ல இருக்கிறவங்க இவங்க நனையறத பார்த்துட்டு பதறினாங்க. இப்போ என்ன பண்றது? நனைஞ்சிட்டே கார் வரைக்கும் ஓட முடியாது. அங்க பாரு, ஒரு சின்ன கூரை மாதிரி இடம் இருக்கு, அங்க போய் நிக்கலாம்னு ஆதவன் ஒரு சின்ன இடத்தை காட்டினான். இருவரும் அந்த சின்ன கூரை அடியில் போய் நின்றனர். அது ஒரு ஷட்டர் போடப்பட்ட கடையின் முன்பகுதி. ரொம்ப சின்ன இடம். மழை சாரல் அடிக்காம இருக்க இருவரும் இன்னும் கொஞ்சம் நெருங்கி நிக்க வேண்டியதா இருந்தது. ஆதவனின் சட்டை மழையில் நனைஞ்சு அவனோட உடலோட ஒட்டி இருந்தது. நிலாவின் சுடிதாரும் நனைஞ்சு அவ கூந்தல்ல இருந்து மழை துளிகள் சொட்டு சொட்டாக வழிஞ்சுது. உனக்கு குளிர்ல உடம்பெல்லாம் நடுங்குது நிலா, இந்தா என் சட்டையை வச்சு முகத்தை தொடச்சுக்கோன்னு ஆதவன் தன் நனைஞ்ச ஷர்ட்டை கழட்ட போனான். வேண்டாம்டா, நீயே நனைஞ்சிட்டு இருக்க, அது பரவாயில்லன்னு நிலா கையை தடுத்தாள். அவளோட கை ஆதவனின் கையில் பட்டதும் இருவருக்கும் ஒரு சின்ன ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சு பார்த்த அந்த பழைய நாட்கள் ஞாபகத்துக்கு வந்தது. ஆனா இப்போ அந்த முறைப்புல கோபம் இல்ல, ஒரு புது விதமான பாசம் கலந்த ஈர்ப்பு இருந்தது. நிலா, உன்னோட அந்த துருதுருப்பு கண்கள் மழையில இன்னும் அழகா இருக்குடி ஆதவன் அவளையே பார்த்து கொண்டு மெதுவா சொன்னான். நிலா முகம் அப்படியே தக்காளி மாதிரி சிவந்துடுச்சு. என்னடா உளர்ற? குளிர்ல உன் மூளை கெட்டு போச்சான்னு வெட்கத்தை மறைக்க கத்துனாள். ஹா ஹா ஹா, நான் உளறலடி, உண்மையாத்தான் சொல்றேன்னு ஆதவன் சிரிச்சான். இம்முறை அந்த சிரிப்புல நக்கல் இல்ல, ஒரு ஆழமான அன்பு இருந்தது. மழை சாரல் அவங்க மேல பட 2 பேரும் அந்த சின்ன இடத்துல ரொம்ப நெருக்கமா, ஒருத்தரோட மூச்சு காற்று இன்னொருத்தர் மேல பட அமைதியா நிக்க ஆரம்பிச்சாங்க. ஆம்னி கார்ல இருந்த கார்த்திக்கும் சுவாதியும் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, இவங்க சண்டை போடாம அமைதியா நிக்கிறாங்களே, ஏதோ பெருசா நடக்க போகுதுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த மழை இரவு அந்த சின்ன கூரை அடியில் இருவர் மனசிலும் ஒரு பெரிய காதலின் விதை விழுந்தது அப்பட்டமா